ஷேய் பிரம்மா இப்போ கடைக்காட்டுகளில் டீசல் வச்சு விற்கான், பெட்ரோல் வச்சு விற்கான், கருவாடுகளை வச்சு விற்கான், என்னென்ன விற்கணுமோ அத்தனை பாக்கெட்டுகளை போட்டு விற்கான். அடுத்தாப்பில் இப்போ பாட்டில் வியாபாரம் விற்கான், சாராய வியாபாரம், கடைக்காட்டுகள் எல்லா கடைக்காட்டுலேயும் இருக்குது. இது அப்போ காவல்துறைக்கு கணக்கு ஏன்னா அரசியல்வாதி நியமிச்சிருக்கான் காவல்துறையை. ஏன்னா விற்பனை ஓடட்டும், நமக்கு பேப்பர் வேணும், சம்பளம் போடணும். ஒவ்வொருத்தனுக்கும் 40,000 50,000 1,00,000 சம்பளம் போடணும். அப்போ அந்த சம்பளத்தை எடுக்கிற கணக்கு சம்பளம் போடுறது, சம்பளம்னா இவங்களுக்கு தெரியாது. நல்லா இங்கிலீஷ் வார்த்தையில் இந்த பேருக்கு சொல்லணும். கவர்மெண்ட் வேலைக்கானில் அவனுக்கு காகித பேப்பர் ஆன்லைனில் அனுப்பணும், சம்பளம் அனுப்பணும், அவனுக்கு அமௌண்ட் அனுப்பணும். ஒரு மாதம் வேலை பார்த்தா சம்பளம் அனுப்பணும். ஒவ்வொருத்தனுக்கும் 50,000 70,000 1,00,000 சம்பளத்தை போட்டு 1,50,000 சம்பளத்தை போட்டு கண்டார வலிமை பாழாக்கிட்டான் அரசியல்வாதி முட்டா பேலை. இப்போ நெரிச்சு வராரு, பேப்பர் நெரிச்ச உடனே கடங்கல கடன் ஒரு நாட்டுகளில். இப்போ இந்த நாட்டில் எவ்வளோடா கடன் அப்படிங்கிற கணக்கு எடுக்கல அரசியல்வாதி உள்ள ஒட்டு மொத்தமாக போயிடுவான். புரியுதா? கொடியை தூக்கி வாசிக்காத கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காரு. அதுதான் நீதிமன்றம் ஏன் வரல அப்படின்னு கேள்வி கேட்காரு. அவர் உட்கார்ந்த இடத்துல பார்ப்பார்ல, கணக்கு எல்லா கணக்கு பார்க்காரு, கடவுளில் எல்லா கணக்கு பார்ப்பார். அதுகளுக்கு பறவைகள் விலங்குகள் சாப்பாடு கொடுக்க அவர் காலைல எழுந்து அந்த பறவைகளுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கணும் எங்கெங்கே அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் பார்ப்பார். இவன் காலைல எழுந்து என்ன விற்கான்? சாராயம் விற்கான். எத்தனை ஆடு மாடு கோழி பறவைகளை அறுக்கணும், திங்கணும், வீட்டில் சட்டி நிறைய ஓட்டன்னு நினைக்கான். செகண்டில் அடக்கணுங்காரு. அடக்கி ஒழுங்காக விவசாயம் பண்ணிதியா, சாப்பிடுதியா, ஓடு. நான் கெட்ட பில்டிங் போட நான் கொடுக்கல அப்படின்ட்டார். அதே ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி எவனா ஒருத்தங்க உள்ளே வந்திருக்கியா கைலாசத்தில் வந்து கேட்கணும், ஐயாட்ட கேட்கணும். இது என்னமோ சும்மா நாங்கள் கொட்டு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கு நினச்சியாடா அதிகாரி போகிறான், எல்லா அதிகாரியும். ஏன்னா காவல்துறை இங்கே வந்து கையெழுத்து வாங்கிட்டு போகிறான். அவனா ஒரு சிபி ரிப்போர்ட்டு சீலை குத்தி ஐயாட்ட போய் அங்கே நீதிமன்ற கோர்ட்டில் கொடுக்கணும். இந்த மாதிரி ஐயா உட்காந்துருக்காரு கைலாசத்தில், இதுக்கு என்ன வேடா? அந்த ஒரு மனு கொடுத்தா போதும். அப்போ அனைத்தும் அதிகாரி பூரா கடவுளை அவமதிக்கான், எதிர்த்து நிற்கான். அப்போ அவன் குடும்பம் பூரா கரு அறுத்து அவன் அதிகாரியெல்லாம் நச்சிருவார்ரா. உன் குடும்பம் வாரிசு பிள்ளையெல்லாம் திருவோடு எடுத்து நக்க விட்டுருவார். ஒழுங்கா மரியாதையோடு சீக்கிரமாக நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து வெளியில் இருக்கிற கவர்மெண்ட் வேலைக்கிறவன் ஒப்பட எல்லாருமே உள்ள ஒப்பட எல்லாருமே எல்லா அதிகாரியும் கோர்ட்டு பிராந்தி சாராயம் வியாபாரம் விற்கிய, கஞ்சா புயலை இன்ஜெக்ஷன் போடுறது விற்கிய. புரியுதா? இப்போ அனைத்தும் போட்டு இந்த சாராய வியாபாரத்தை முடிச்சிடுவார். டாக்டர் வரைக்கும் முடிப்பார், போட்டு முடிப்பார். கணக்கை முடித்த உடனே எல்லாவனுக்குமே சாராயம் போதை துவச்சி தொங்க விட்டுருவார். எல்லாம் இப்போ கடைக்காட்டுகளை கடையை கட்ட வேண்டியது பூரா 2ஆம் நம்பருக்கு விற்பனை ஆகுது, 2ஆம் நம்பருக்கு உற்பத்தி பண்ணுதான். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நுப்பாட்ட முடியலையா அப்படிங்கார் நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து. அவன் வழக்கை போட்டு அவன் வழக்கில் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஒரு அமைச்சருக்கு 100 வழக்கு ஏறுது, 100 வழக்கு ஆடுது. அப்படியே 2 கையை தூக்கி அவன் பொண்டாட்டி பூனல் பின்னாடி முன்னாடி நக்கிட்டு போகிறான். ஒன்றார் வழிமான நச்சு எடுக்க வேண்டாமா அரசியல்வாதியா? எவ்வளோ சேட்டை பண்ணிட்டு போகிறான். நீதிமன்ற கோர்ட்டே அவமதிப்பு, கோர்ட்டார் அவமதிப்பு, கோர்ட் தலை வாசல் அவமதிச்சு வெளியில் கொடியை தூக்கி வாசிக்கான். கொடியை தூக்கக்கூடாதுக்கார். காணொலியில் விட்டுக்கிட்டே இருக்காங்க. இராணுவம் 30 வரையில் செண்டை ஆணும் பண்ணு அள்ளி கொண்டு போயிடுவான். அதையும் பார்த்துக்கோ, வாசிக்காத. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் வாசிக்காத. ஒருத்தன் வாசிக்கிட்டே இருக்கான். மாநில அரசு மத்திய அரசு ஒன்றிய அரசு வாசிக்கான். அடுத்தாப்பில் பிஜேபிக்காரன் உள்ளே வாசிக்கான். கருப்பு சிவப்பு வெள்ளை அதிமுக வாசிக்கான். டிஎம்கே கட்சிக்காரன் வாசிக்கான். இப்போ டிஎம்கே கட்சிக்காரன் கொஞ்சமாக அப்படியே சப்புன்னு அமிங்கி வாரான். உன்னை கூண்டோடு தூக்குமுனாரா? கூண்டோடு தூக்குவார். கன்னியாகுமரி டு சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படியே கூண்டோடு அழுவார். ஏன்னா இவர் அவமதிச்சிட்டான்ல, கடவுளை அவமதிச்சு இப்போ எல்லா சிக்கலையும் இவனுக்கு கருப்பு சிவப்பு டிஎம்கே கட்சிக்காரன் உள்ள அனைத்தும் இவனை வச்சுத்தான் எல்லா கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன் கவர்மெண்ட் வேலைக்கான்ல எல்லா அதிகாரியுமே உள்ளே போயிடுவான். பூரா களவாணித்தனம் முல்லை மாதிரி முடிச்சு வைக்கித்தனம் பூரா பண்ணி காலையில் எந்திரிச்சு அந்த கையெழுத்தை போட்டு பாட்டில் சேரா பாட்டில் 500 வந்துருச்சா 2000 வந்துருச்சா கொண்டா அங்கங்கே சேல்ஸ் பண்ணணும். கட்டடம் கட்டி தான் அங்கங்கே இதே சோழியானே தான் இந்த கவர்மெண்ட் வேலை ஆக்குறான். மொட்டா ஆணும் பெண்ணும் முக்கால்